ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நம்ம ரேஷன் அரிசியை வச்சு மொறுன்னு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ரேஷன் அரிசி ஒரு 8 டம்ளர் அளவுக்கு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி, கருப்பரிசி இதெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 5-6 தடவை முன்னாடியே கழுவிடுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. இது போல் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு நல்லா ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஊறி வந்தோடனே கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஊறினதுக்கப்புறம் ஒரு 4 தடவை கழுவிக்கோங்க. ரேஷன் அரிசி ஸ்மெல்லு சுத்தமாக இருக்காது, நல்லாயிருக்கும் முறுக்கு. கிரைண்டரில் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. 8 டம்ளர் அரிசிக்கு நான் 2 டம்ளர் உளுந்து சேர்த்து வறுத்துருக்கேன். 2 டம்ளரும் ஒரேடியாக சேர்க்கக்கூடாது, ஒவ்வொரு டம்ளராக சேர்த்து வறுத்துக்கோங்க. உளுந்து நிறையா சேர்த்தா எல்லா இடமும் ஈவனாக வறுபட்டு வராது. ஃபஸ்ட்டு 1 டம்ளர் சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் 1 டம்ளர் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துட்டு எடுத்து ஆற வச்சுக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்க்கும்போது முறுக்கு இன்னும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. சலிச்சு எடுத்துக்கோங்க. நைஸ் கண்ணில் சலிச்சு இந்த மாதிரி எடுத்து மாவு நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவோடு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு இல்லாட்டி கருப்பு எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா மாவு அரிசி அரைக்கும் போதே மிளகா வத்தலும் ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நான் இன்றைக்கி காரம் இல்லாமல் செய்கிறேன், அதனால் மிளகாத்தூளோ மிளகாயோ எதுவுமே சேர்க்கலை. நம்ம உளுத்த மாவு அரைச்சி சலிச்சு வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு சரியாக இருந்தால் விட்டுருங்க, இல்லாட்டி இந்த ஸ்டேஜில் லைட்டாக உப்பு இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்கும்போது உப்பு தண்ணியில் கலந்து சேர்த்துக்கோங்க. அப்படியே தூள் உப்பு சேர்த்திங்கனாலும் எல்லா இடமும் போய் சேராது. அதனால் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கரண்டியில் இந்த மாதிரி பேக் சைடு நல்லா புழிஞ்சு எடுத்து எண்ணெயில் பொரித்து எடுத்திங்கன்னா நம்மளோட முறுக்கு ரெடி ஆயிரும். முறுக்கு சேர்த்த உடனே திருப்பி விடாதீங்க, மாவு உடஞ்சி வந்துடும். நல்லா ஒரு 2 நிமிஷம் இருங்க, லைட்டாக கலர் மாறும். லைட்டாக அந்த கலர் மாறினதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து வரட்டும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் முறுக்கு டக்குன்னு செவந்துடும், ஆனால் வேகாமல் இருக்கும். அது சாப்பிடும்போது கடுக்கு முடுக்குன்னு ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கோங்க. முன்னாடி எவ்வளோ எண்ணெய் நுர பொங்கி வந்துச்சு, இப்போ பாருங்கள் நுர அடங்கிருச்சு. முறுக்கு வெந்துருச்சா என்னான்னு தெரியலை அப்படின்னா இந்த மாதிரி கலர் மாறி எண்ணெய் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முறுக்கு வெந்துருச்சு. இதே மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்தோன்னா நம்மளோட முறுக்கு ரெடி. இது இட்லி அரிசிலையும் செய்யலாம், ரேஷன் அரிசிலையும் செய்யலாம். உளுந்துக்கு பதிலாக வெறும் பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்து கூட செய்யலாம். கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரே ஈவனாக வெந்து வராது. இதே மாதிரி எல்லாத்தையுமே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பசங்களுக்கு இப்போ ஸ்கூல் லீவ் விட ஆரம்பித்தாச்சு. இந்த மாதிரி முறுக்கு, தட்டை, ஓமப்பொடி, மிக்சரு இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் செஞ்சு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வீட்டில் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். பசங்க ஸ்நாக்ஸ்னு கேட்கும்போது ஏதாவது ஒன்று எடுத்து கொடுத்துக்கலாம். இதே போல் நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.